கூடவே இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இங்க இது ஆர்கனைஸ் பண்ணோம். நமக்கு தெரியும் நம்மளை சுற்றி என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குன்னு நமக்கு தெரியும். பல பொலிட்டிக்கல் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் நம்மளை சுற்றி. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸில் ரீஃபர்மேஷன் வேணும்னு போராடுறாங்க. நம்ம இங்கே அதே மாதிரியான ஒரு சிஸ்டமிக் ரீஃபர்மேஷன் என்வரன்மெண்ட்டில் வேணும்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம இங்கே வந்ததுக்கான காரணம் நம்மளோட சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஈர்நிலங்களை பாதுகாக்கணும். அதை வந்து டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பேர்ல என்கரேஜ் பண்ணி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துட்டு வரக்கூடாது. அங்க அதே மாதிரி அந்த ஈர்நிலங்களை சார்ந்த வாழ்வாதாரங்களையும் அழிக்கக்கூடாது. வாழ்வாதாரங்கள் அழியுதுன்னா ஏன்னா அங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம் வந்து அழிக்கப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அது எல்லாம் எதுவும் வேணான்றதுக்காக தான் இங்க வந்தோம். முக்கியமான ஒரு கோரிக்கை மாமல்லன் நீர்த்தேக்கத்தை கைவிடப்படணும் அப்படின்றது தான் இன்னிய போராட்டத்தோட முக்கியமான நோக்கம். தேங்க்யூ சோ மச். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பேர் எஸ் மோகனா. நான் பெரிய நெம்மேலி கன்னிமா நகர். நாங்கள் இருளர்னா அதாவது கடல்ல மட்டும்தான், கடல்ல வந்து மீனவர் தான் போய்ப்பாங்க. ஆனா நாங்க கடலை சார்ந்து இருக்கிற ஆத்தோர சைடு தான் நாங்க இருக்கிறோம். நாங்க வந்து 2015லயே சாதாரண ஒரு வெள்ளத்துக்கே நாங்க பாதிக்கப்பட்டோம். இப்போ இந்த டாம் வந்தா அதிக அளவுல எங்க குடிநீரும் பாதிக்கப்படும், குடியிருப்பும் பாதிக்கப்படும், எங்களோட வாழ்வாதாரமும் போகும். நாங்க வந்து அந்த மீன் எறா நண்டு அதெல்லாம் பிடிச்சிதான் நாங்க எங்களோட வாழ்வாதாரத்தை நாங்க இது பண்ணிக்கிறோம். இப்போ அதுவும் இல்லைன்னா நாங்க எங்க போறது, நாங்க எங்க வருது சொல்லுங்க பாக்கலாம். நாங்க வந்து எங்க வந்து எந்த வரைக்கும் அரசாங்கமே கண்டுக்க கிடையாது. இன்னும் இந்த டாம் கரான எந்த அரசாங்கம் வந்து கண்டுக்கும் சொல்லுங்க. நாங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுக்கு இல்லைன்னா பாம்பு பிடிப்பாங்க, அது எலி பிடிப்பாங்க. அப்படியே நாங்களும் எங்களுக்கும் அந்த வாழ்வாதாரத்துல உரிமை இருக்குது. நாங்களும் அந்த வாழ்வாதாரம் அங்க தண்ணி நான் கோவலத்துக்கு வருவோம். கோவல இல்லைன்னா நாங்க அங்கேயே நம்ம மகாபலிபுரம் தான் போவோம். அந்த ஆத்து சைடு ஆத்து தொழில் பண்றவங்க தான் நாங்க தாத்தா காலம் எங்க அப்பாவும் அப்பாலாம் நாங்க பழவேற்காடு, எண்ணூர், எர்ணாவூர், நம்ம அத்திப்பட்டு அதெல்லாம் எங்க ஆளுங்க நாங்க இருக்கிறவங்க தான். நாங்க எல்லாரும் கேளுங்க, நாங்களும் மீன் பிடிக்கிறோம். கடலை சார்ந்து இருக்கிறவங்க மீனவர், ஆத்த சார்ந்து இருக்கவங்க நாங்க. எங்களுக்கு டாம் கட்டி நல்ல தண்ணி வந்துட்டா நாங்க என்ன பண்ணுவோம்? அந்த கடல் தண்ணி வந்து எங்க வீட்டுக்குள்ள கூடாதா? எதுக்கு இந்த அரசாங்கம் இப்படி பண்ணிருக்காங்க எங்களுக்காக? நாங்க யாருக்கு போய் போராடுவோம்? நாங்க இந்த மாதிரி மக்கள் எங்களுக்கு சூழ் வச்சு நாங்க வந்து போராடுறோம். தயவு செய்து இதை வந்து எங்களுக்கு தடை பண்ணணும். தடை பண்ணி எங்களுக்கு வந்து எங்க வாழ்வாதார உரிமை எங்களுக்கு எங்களுக்கு கிடைக்கணும். பாருங்க, என்னால முடியவே முடியல. ஏன் வந்த, எதுக்கு வந்தேன்? எங்க உரிமை கேட்க தான் நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். என்னால நடக்க கூட முடியல, நிக்க கூட முடியல. எதுக்கு நான் வந்தேன் பாருங்க. எங்க மக்கள் எல்லாம் நாங்க வந்திருக்கோம் பாருங்க. நாங்க எனக்கு உண்மையா சொல்றேங்க, எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. நாங்க வந்து எங்களுக்கு என்ன சொல்றது, அது மாதிரி நாங்க வந்து கஷ்டப்படுறதோடு நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு எங்க வயித்துல அடிக்காதீங்க, எங்க வயித்துல அடிக்காதீங்க. நாங்க அதை நம்பிதான் பொழைக்கிறோம். நான் தழுவேன், நான் மீன் பிடிப்பேன், நான் போயிட்டு முழுகி எறா பிடிப்பேன். எனக்கு அது கூட இல்லாம தானே நாங்க இதோ பண்ணிட்டா நாங்க எங்க வாழ்வாதாரம் எப்படி போறது? நாங்க எந்த வேலை செஞ்சு பொழைக்கிறது சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். எங்களுக்கு ஒரு இது நீங்க வந்து தயவு செய்து எங்களுக்கு தெரியணும். இது அதை நம்பிதான் நாங்க ஓட்டு போட்டு நீங்க வந்து நல்லது செய்யுங்க பார்த்தோம். தயவு செய்து எங்களுக்கு நல்லது செய்யுங்க. எங்களுக்கு அந்த டாம் எடுங்க, அந்த டாம் எடுத்து எங்களுக்கு வேணவே வேணாம். எங்களுக்கு அதை செஞ்சீங்கன்னா நாங்க எங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். தயவு செய்து எதிர்கால தலைமுறையுடைய விளிம்புநிலை மக்களுடைய வாழ்வாதாரத்தை திருடுவதும் திருட்டுதான். அந்த திருட்டை எக்காரணம் கொண்டும் யார் செய்தாலும், அது அரசாங்கமே இருந்தாலும், வளர்ச்சி திட்டம்ன்ற பேர்ல இருந்தாலும், ஒரு நாளும் நாம் அதை ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக இந்த மக்களோட உடன் நின்று நாம் அந்த அழிவு திட்டங்களை எதிர்க்கணும். இந்த எதிர்கால தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு அந்த வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தணும். பிரச்சனைகள் கிடையாது. சென்னை முழுவதுமே நம்ம இன்னைக்கு எல்லாருமே வந்து நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒற்றை குரல்ல தான் வந்து ஒன்னா சேர்ந்திருப்போம். அது வந்து ஒரு இடம் சார்ந்த பிரச்சனையா தனித்தனி பிரச்சனையா பார்க்காம எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு விதத்துல போலியா வளர்ச்சின்ற பேர்ல வந்து எண்ணூர் பகுதியில பார்த்தா இண்டஸ்ட்ரியலைசேஷன் என்ற பேர்ல இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே காலி. சென்னை வந்து ஆல்ரெடி அர்பனைசேஷன் என்ற பேர்ல நீர்நிலைகள் சுத்தமா இல்ல. சென்ட்ரல் சென்னையில சவுத் சென்னை பார்த்தா இப்போ ஐடி காரிடருக்கும் இப்போ ஐடி காரிடர்னால வளர்ந்து விரிஞ்சு வர சென்னைக்கும் வந்து இருக்கிற நீர்நிலைகள் வந்து காலியா இருக்கு. இன்னும் குறிப்பா தென் சென்னையில இருக்கிற சில திட்டங்களை வந்து குறிப்பிட்டிருக்கிறேன். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சார்ந்த பகுதிகள் வந்து வேளச்சேரிக்கு கீழே இருக்கிற எல்லா சென்னைக்கும் தண்ணியை வடிச்சிட்டு போற ஒரு முக்கியமான பகுதியா இருக்கு. அதை வந்து ராம்சார் சைட்டா பாதுகாக்கப்பட்ட நீர்நிலையா அறிவிச்சதுக்கு அப்புறமே அங்க காசா கிராண்டோட 2 பில்டிங், சிஎம்ஆர்எலோட என்க்ரோச்மெண்ட், பிரிகேடோட
ரோட என்க்ரோச்மெண்ட், என்சிசி அர்பன் ட்ரீயோட அபார்ட்மெண்ட்னு பல திட்டங்கள் அது மேலேயே கட்டப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. பிரிகேட் மார்கன் ஹைட்ஸ் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டு தடுக்கப்பட்டாலும் ஸ்டே வாங்கினாலும் இன்னும் அங்கே அதை விட பெரும் முதலாளிகளோட கட்டிடங்கள் வேலைகள் வந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்றதும் சரி. செம்மஞ்சேரி மாதிரியான பகுதி 3 மீட்டர் அளவுக்கு தண்ணி தேங்கி நிற்கக்கூடிய பகுதியில வந்துட்டு இப்போ குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி அப்படின்ட்டு 100 ஏக்கர் பரப்பளவுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. இதை கொண்டு வர்றதுக்கு திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனா திட்டம் கொண்டு வர்றதுக்கு வேற இடமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இது எல்லாமே திரும்ப அங்கேயும் யாருக்கான பாதிப்பு அதிகப்படுத்துதுன்னா, சென்னைக்குள்ள இருந்து எல்லா இடத்துல இருந்தும் என்க்ரோச்மெண்ட்னு சொல்லி எவிக்ட் பண்ணி அங்கதான் பெரும்பாக்கத்திலயோ செம்மஞ்சேரியிலயோ கொண்டு போய் குடியிருப்புகளை வந்து தாழ்வான நிலப்பரப்புகளை உட்காந்துருக்காங்க. அவங்க தான் இங்க இருந்து வர தண்ணி எல்லாமே வடிகிற இடத்துல உட்காந்துருக்காங்க. இந்த கட்டடங்கள் வந்து அங்க இருக்க போறவங்களுக்கு பாதிப்பு தான், ஆனா அதை விட யாரோட வாழ்க்கையை வந்து இன்னும் மிசரபிள் ஆக்க போகுதுன்னு பார்க்கும்போது இந்த பெரும்பாக்கம் ஹவுசிங் போர்ட்லயும் செம்மஞ்சேரி ஹவுசிங் போர்ட்லயும் இருக்கக்கூடிய மக்களோட வாழ்வுகளா இருக்கு. இந்த மாதிரி சென்னை முழுக்கவே வந்து நீர்நிலைகளையும் மார்ஜினலைஸ் பீப்பிளையும் பலியாடாக்கி தான் சென்னை அப்படின்ற நகரம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்றப்போ நம்ம எல்லாமே ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு, எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்கு. அதோட ஒன்று கூடலாதான் இன்னைக்கான நிகழ்வு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்த எல்லாருக்கும் நன்றி. இந்த மாதிரியான நிகழ்ச்சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தொடர்ந்து உங்களோட ஆதரவு வேணும் அப்படின்றத சொல்லிக்கிறதோட 2 முக்கியமான அறிவிப்புகளை மட்டும் சொல்லிடுறேன். இந்த மாமலை நீர்த்தேக்க திட்டத்துக்கு எதிரான ஒரு கையெழுத்து இயக்கம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் கையெழுத்துகள் போடாதவங்க வந்து அந்த பேனர் கிட்ட இருக்கும். தயவு செஞ்சு உங்களோட இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, கடைசியா முழக்கத்தோட முடிச்சுப்போம். பாதுகாப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம்.